நல்லா இருந்துச்சு. நல்லா நரேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அடுத்தபடியாக வந்து ஒரு சின்னதா ஒரு ரோஸ்ட் மாரி வச்சுக்கலாமா? குட்டியா. மோஸ்ட்டா அந்த டிராவல் அவங்களுடைய அந்த பிரச்சனைகள், அந்த மாரி விஷயங்கள வச்சு எதனா ஒண்ணு பண்ணுவோமா? இல்லங்க. இந்த நான் இப்போ ரோஸ்ட்ன்னு இல்ல, மனசாட்சியிலருந்தே சொல்றேங்க. மனசாட்சியில. ரோஸ்ட்டு, கீஸ்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. அ. எனக்கு வந்து அப்ப இந்த பஸ்காரங்க இருக்காங்கல்ல, ம். அவங்க அந்த விலை ஏத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து என்னால தாக்கு பிடிக்கவே முடியலங்க. அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டே ரூ. 8000 தான் இருக்கும். பஸ் டிக்கெட்டுமே ரூ. 6000 கிட்ட போயிடும். ஏசி பஸ், ஸ்லீப்பர்லலாம் உனக்கு தூங்கிட்டுலாம் வேற போணுமா? சாய்வ நீ உனக்கு முதுகு பெயின் இருக்கு. அப்ப குட்றா காச குட்றா. நீ காச குடு. அந்த மாரி போயிரும். எனக்கு என்னன்னா, இது எப்ப யாரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க? ஏன்னா ஒருத்தர் கம்மி பண்ணா கூட எல்லாரும் கம்மி பண்ணணும். பட் ஒருத்தர் கூட சொல்லி வச்ச மாரி கம்மியே பண்ண மாட்டாங்க. அதாவது ஏசி பஸ்ன்னு நெனச்சு போனா, இல்லங்க ஏசி சண்முகம் அவர் பஸ்ஸு. அதனால இங்கலாம் ஏசிலாம் இருக்காது. நான் ஏசில ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அதே மாரி தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்க. பொங்கல் டைம்ல சென்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்ட்டா அப்பதான் ஏன்னா சென்னையில ஜெனரலா சென்னைய எவனாச்சும் அப்ரிஷியேட் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லையே. பார்த்து இங்க இருந்து அங்க ஊருக்கு போயிட்டு கழுவி ஆமா. ஊத்துவாங்க. ஊருக்கு போயிட்டு இல்ல. இங்க இருக்கும்போதே இங்க கழுவி இருக்கும். ஊத்துவாங்க. என்ன சென்னை நீங்க? என்னடா எதுக்குடா எங்க நீங்களே ஊர்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. தெரியாதுடா. நீனே அதுக்கு தான்டா சென்னை வந்திருக்க. உன்னையே தெரியாது. யார் நீன்ற மாரி இருக்கும். ம். எனக்கு பொங்கல் டைம்ல சென்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிளியரா தெரியும். யாருமே இருக்க மாட்டாங்க. சென்னையே அப்படியே ஒரு அமைதியா இருக்கும். எங்கேயாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டுருப்பாங்க. ரோடெல்லாம் காலியா இருக்கும். ஒரு மாரி சென்னை அப்பதான் மெட்ராசப்பட்டினம்ல இத தான் காட்டுனாங்களா? அப்படின்ற மாரி இருக்கும் சென்னை. பட் அது ஒரு நல்ல ஃபீல். சென்னை பொங்கல் டைம்ல எனக்கு வண்டி ஓட்டுறதே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக காணும் பொங்கல் அன்னைக்கு வெளில போயிறாதீங்க. அன்னைக்கு தான் பார்த்து காணாம போயிடும் நம்ம ஆமா. கண்டிப்பா. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். ஏன்னா அது என்னன்னு தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து தான் எல்லாரும் மெரினா பீச்சுக்கு போவாங்க. மத்த நாள்லாம் மெரினா பீச் வெறிச்சோடி இருக்கும். ஒரு சில பேர் தவிர்த்து கொடை வச்சுட்டு நிப்பாங்க. ஸோ இந்த மாரி காணும் பொங்கல் அப்போ பயங்கரமான கூட்டம். அன்னைக்கு அந்த குடை வச்சிருக்கவங்கலாம் போயிருவாங்க. ஆ. ஆக்சுவல் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். அவங்க போயிருவாங்க ஆக்சுவலா.